பானிபூரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளி தண்ணிக்கு வந்து புளியையும் வந்து ஊற வச்சு சைடில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து புதினா தண்ணிக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, சீரகம், மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து உப்பு, துருவின மாங்காய் அதையும் சேர்த்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ புளி சட்னிக்கு ஒரு 4 டேட்ஸு, அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி, அப்புறம் நாட்டு சர்க்கரை, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து புளி சட்னியும் ரெடி. இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே வந்து மிளகாய்த்தூள், உப்பு, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பூரியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அளவுகள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பூரியை உடச்சிட்டு உள்ள மசாலா, புளி தண்ணி, புதினா தண்ணி சேர்த்துட்டு சாப்பிட்ருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.